திருப்பி கொடுத்துறது, அவங்களோட பதவிகளை பூரா திருப்பி கொடுத்துறது, அவங்க எந்தெந்த வேலை இருந்தாங்களோ அதை பூரா திருப்பி கொடுத்துறது. ஏன் ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னா, ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத நாங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்க தயாராக இல்லை, உனக்கு கட்டுப்பட்டவன் இல்லை. இது மாதிரி வேறு வேறு தளங்களிலிருந்து காந்தி பெரிய போராட்டம். உப்பு, நீங்கள் எடுக்கிற உப்புக்கு வரி போடுற, அதுக்கு ஒரு போராட்டம். இப்படி பல தளங்கள் இருந்து ஆங்கிலேயர்களையும் ஆங்கிலேய அரசுகளையும் பயங்கரமான ஒரு மிரட்டு. அதை இர்வின் பிரபுங்கிறவரே சொல்லியிருப்பார். இந்த மாதிரி போராட்டத்தை நடத்தி பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னே சொல்லியிருப்பார். ரொம்ப பெரிய பேச்சு. எங்களுக்கு இது எப்படி அடக்குறதுன்னே தெரியலையே. 50 பேர் அரெஸ்ட் பண்ணுறோம், அடுத்து 500 பேர் வரணும், அவங்க உள்ள போயிடுறேன், லட்சம் பேர் வர அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. காந்தி சொன்னாலும் எந்த பேச்சுமே இல்லாமல் ஒத்துழையாமை எதுக்கு ஒத்துழைக்கிறது? யார் யார் எந்தெந்த சௌரியங்களை அளவுக்கு அதிகமாக மனுஷன் அனுபவிக்க முடியாத இந்த காலகட்டத்தோடு நம்ம அனுபவிக்க முடியாது. மோத்திலால் நேரு, டாட்டா அவங்கெல்லாம் காந்திய சிந்தனைக்கு முன்னாடி இந்த ஆங்கிலேய அரசு நிறைய பணங்களை அனுபவிச்சு பெரிய பெரிய வசதியாக இருப்பாங்க. நம்ம சாதாரணமாக ஸ்கூலுக்கும் மியூசிக்குமே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த காலம். ஸ்கூல் இருக்கணும், மீசை வச்சு ஆம்பளை மாதிரி போகணும். அவங்க அதுக்கெல்லாம் அந்த காலத்தில் ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க. அந்த பட்டங்களை பூரா காந்தி சொன்னாருங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் காந்தியை ஏற்றுக்கிட்டு அது எல்லாமே துறக்கிறது கஷ்டமான விஷயம். இதெல்லாம் என்னடா அது நம்ம இப்போ நம்ம யாருக்காவது கொடுக்குறோம் வைங்களேன், ஒரு எளியவனுக்கு எதையாவது கொடுக்குறோம் வைங்களேன், அது வேணாம்னு சொல்லிட்டா எப்படி இருக்கும் நம்ம மனசு? ஏற்கனவே நம்ம பேசிக்கிறோம், நீ வேணாம் உங்க ஆசை தான், நீ வேணாம் உங்க புத்தகம் தான், எப்படி இருக்கும்? இன்று தாழ்த்தப்படும் எவன் ஒருவனை நாம் இன்று தாழ்த்தப்படுகிறோமோ ஒரு நாள் அவனும் தாழ்த்தப்படுவான். அந்த உணவகத்தில் இவங்களை சேர்த்துக்க ஆரம்பிச்ச உடனே என்னப்பா இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, அப்போ நாங்கள்லாம் சாப்பிட விட மாட்டோம். இங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு சிக்கல் ஒரு காலத்தில் இருந்தது. தாழ்த்தப்பட்ட இனத்தை நீ இது பண்ணுறியா? தாழ்த்தப்பட்ட இனத்தை யாருமே உங்கள் கடைக்கு வரமாட்டாங்க. இது பெரிய சந்திச்சிருக்கோம். ஆமாம், நாங்கள் சந்திச்சிருக்கோம், நம்ம நிறுவனம் சந்திச்சிருக்குது. தாழ்த்தப்பட்ட இனங்களுக்கு எதிர்த்து அணி போராட்டியா? தாழ்த்தப்பட்ட இனங்களுக்கு யாருமே உங்கள் கடைக்கு வர மாட்டாங்க. உங்கள் கடைக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு யாருமே படுத்துரும். இதை வந்து ஒரு ஒரு தலைவனாக இருந்து ஒருத்தர் நேர்த்து நிறைய பேசினாங்க. அப்போ நிறைய பேச்சுகள் இருந்தது. எனக்கு கூட ஒரு சில நேரத்தை அச்சம், இப்படி ஒரு இது வருது, தாழ்த்தப்பட்ட இனங்களுக்கு எதிர்த்தா நம்ம வேலை பார்த்துருக்கோமா, அந்த செயல் வந்து நம்ம செஞ்சுருக்கோமா, இவங்க சொல்கிற நோக்கம் என்ன? அப்போ ஒருவேளை நம்ம கடைக்கு வராமல் போயிட்டா இந்த நிறுவனத்துக்கு நம்மளால ஒரு அவப்பெயர் இல்லையா? இது எப்படி தீர்க்கிறது, இது எப்படி பார்க்கறது அப்படின்னு அந்த கீழ்நோக்கியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரே ஜாம்ப் மேலே மனுஷனாக தான் பார்க்கணும். பிச்சைக்காரன் வந்தாலும் எளியவன் வந்தாலும் எல்லாருக்கும் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இவருக்கு இந்த வியாபாரம் காலையில் வந்தவுடனே முதல் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் முதல் கொள்முதல் வரும் 2000 ரூபாய்க்கு போங்க, உட்காரு போகாத. நாங்கள் ஒரு வியாபாரம் காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொள்முதலே பண்ணுவோம். உடச்சி எரிஞ்சு அதெல்லாம் நினச்சி வந்தவங்க வந்து யார் வர்றாங்களோ வர்றவங்களுக்கு தான் வியாபாரம். அப்போ உங்களுக்கு இவங்க வராமல் போயிடுவாங்களா? நான் அது சம்மந்தமாக அதுக்கடுத்து வந்து சில பேருக்கு பேசுவேன், அவன் கிடக்குறேன் அவங்க கிடக்குறாங்க, இப்படியே பேச்சு தொடர்ச்சியாக இருந்து எதற்கு அசல் வியாபாரமாகவே பார்க்கணும். அந்த ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய பேதளிப்பு தான் இருந்ததே ஒழிய மக்கள்கிட்ட எந்த சலனமும் இல்லைங்கிறது ஒரு நாள் கழிச்சு தெரிஞ்சுட்டோம். வரமாட்டாங்கன்னு சொன்னதுக்கு உண்டான அர்த்தம் வந்து என் காதுக்கு இப்போ லவண்யாவுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு புரிந்த மாதிரி தெரிந்த மாதிரி புத்தகத்துலேயோ தெரிஞ்சவங்களே விருப்பமானவங்க சொன்னோம்னா அதுதான் உலகம் பூரா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு கருத்தாகி போச்சு. சொன்னால் திரும்பி தீர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவருடைய எழுச்சியே தனி. அந்த காந்தியை ஐயர் காந்தியை இருந்தா அவர் கடையில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்களும் அவங்களாம் தாழ்த்தப்பட்ட இனத்தெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட இனத்தை விடாதவங்க ஒரு வாரம் வரைக்கும் பார்த்தாரு. ஒரு 10 நாள் 15 நாள் கடையை ஓட்டாடி ஆயிடுச்சு. 15 நாள் கழிச்சு திருப்பி ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சாங்க. யார் வந்தா? ஜாதி ஹிந்துக்கள் யார் வந்து இதை மறுப்பு தெரிவித்தாங்களோ அவங்க வர்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தராக வர ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ என்ன யார் சாப்பிட்டா எல்லாரும் சாப்பிட்டா அவர் காசு வாங்க போகிறார், அவர் காசு கொடுக்க போகிறார், சாப்பாடு போடுறது அவர். இதுலேருந்து நீ போகிற நான் போகிறேங்கிறது அவர் சாப்பாடு நல்லா இருக்குது. இந்த செயலை வந்து காந்தி அங்கீகரிக்க சொல்லியிருக்காரு. இது பொதுவான கருத்து. ஏன் அந்த அங்கீகாரத்துக்கு நம்ம உட்பட்டு போகக்கூடாதுன்னு சொன்ன ஜாதி ஹிந்துக்களுடைய ஆதரவின் பேரிலேயே திருப்பி போட்டது வளர்ந்துருச்சு. மிகப்பெரிய சேலத்தில் ஒரு பெரிய கடை.
இன்னைக்கு போனால் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றப்பல அந்த ஹோட்டல் இருந்து இறங்கல அடுத்தடுத்த ஹோட்டல்லாம் வந்துருச்சு. தாக்கம் பிரமாதமாக இருக்கும். ரசிச்சு படித்தா மனசு ரசிக்கும். ஒத்துழையாமை விட்டு வெளியில் வரணுங்கிறதுக்காக படிக்கிற கருத்துக்கள் வந்து மேம்பட்டு இருக்கும். நாமளும் அது மாதிரி இருக்கிற முயற்சி எந்தெந்த தருணங்கள்லாம் கிடைக்கிறதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்